டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 70. சாட்டுவில்லையில் இருந்து படிப்பறையில் நின்று கொண்டிருந்த லெப்டினன்ட் கோலட் அணைந்து கொண்டிருக்கும் தீயை பார்த்தபடி விரக்தியாய் உணர்ந்தார். கேப்டன் பெக்கே சில நிமிடங்களுக்கு முன்புதான் வந்து பக்கத்து அறையில் இருந்தார். போனில் யாரிடமோ கத்திக்கொண்டிருந்தார். தொலைந்து போன ரேஞ்ச் ரோவர் காரை கண்டுபிடிக்கும் தோல்வியுற்ற முயற்சியை ஒருங்கிணைப்பு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார். இப்போது அது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைத்தார் கோலட். பெக்கேயின் நேரடி உத்தரவுகளுக்கு கட்டுப்படாமல் இரண்டாவது முறையாய் லெங்டனை கை நழுவிவிட்ட கோலட் அங்கிருந்து தரையில் பிடிஎஸ் துப்பாக்கி தோட்டா துளை ஒன்றை கண்டுபிடித்ததை நினைத்து ஆசுவாசம் அடைந்திருந்தார். துப்பாக்கி சத்தம் கேட்டது என்று கோலட் சொன்னதை குறைந்தபட்சம் உறுதிப்படுத்த கூடியதாவது இருந்தது. இப்போதும் சோர்வுற்ற மனநிலையிலேயே பெக்கே இருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்த பின்னர் பயங்கரமான பின்விளைவுகள் இருக்கும் என்பதை கோலட் உணர்ந்து கொண்டார். துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு இங்கே கிடைத்திருக்கும் துப்பை வைத்துக்கொண்டு இங்கே என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எதையுமே அவர்களால் இனம் காண முடியவில்லை. வெளியே நின்றிருந்த கருப்பு நிற ஆடி கார் தவறான பெயரில் தவறான கிரெடிட் கார்டு எண்களை பயன்படுத்தி வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. காரின் தடங்கள் இன்டர்போல் டேட்டாபேஸில் எதனோடும் ஒத்துப்போகவில்லை. வரவேற்பறைக்கு வந்த மற்றொரு ஏஜென்ட்டின் கண்கள் அவசரப்படுத்துவதாக தெரிந்தன. கேப்டன் பெக்கே எங்கே? எரியும் தணல்களை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்த கோலட் அவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றார். நான் போனை வைக்கிறேன் என்று கத்திய பெக்கே அறைக்குள் நுழைய முற்பட்டார். என்ன கிடைத்தது? இரண்டாவதாக இருந்த ஏஜென்ட், சார், ஜூரி பாதுகாப்பு பெட்டக வங்கியிலிருந்து ஆந்திரே வெர்னட் ஜெனரலுக்கு பேசியிருக்கிறார். அவர் உங்களிடம் தனியாக பேச வேண்டுமாம். அவர் தன்னுடைய கதையை மாற்றி சொல்கிறார். அப்படியா என்றார் பெக்கே. கோலட் இப்போது திரும்பி பார்த்தார். லெங்டனும் நெவ்வியும் அவருடைய வங்கியில் இன்றிரவு இருந்திருக்கிறார்கள் என்பதை கோலட் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாம் அதை கண்டுபிடிப்போம். வெர்னட் ஏன் அதை பற்றி பொய் சொல்ல வேண்டும்? அவர் உங்களிடம் மட்டும்தான் பேசுவேன் என்கிறார். ஆனால் முழுமையாக ஒத்துழைக்க அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதற்கு பதிலாக என்ன வேண்டுமாம்? செய்தியில் அடிபடுவதிலிருந்து அவருடைய வங்கியின் பெயரை மறைக்க வேண்டுமாம். அத்துடன் காணாமல் போன சில பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டுமாம். சோனியரின் கணக்கிலிருந்து லெங்டனும் சோஃபியாவும் எதையோ திருடி சென்றிருக்கிறார்கள் போலிருக்கிறது. கோலட் சட்டென்று என்ன, எப்படி என்றார். பெக்கே திரும்பி பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் இரண்டாவது ஏஜென்ட் மீது இருந்தது. அவர்கள் எதை திருடி சென்றிருக்கிறார்கள்? வெர்னட் அதை விரிவாக சொல்லவில்லை. ஆனால் அதை திரும்ப பெறுவதற்கு அவர் எதற்கும் தயாராய் இருப்பதை போல் தோன்றுகிறது. இது எப்படி நடந்திருக்கும் என்று கோலட் கற்பனை செய்து பார்க்க முயன்றார். லெங்டனும் நெவ்வியும் வங்கி ஊழியரை துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்தார்களா? வெர்னட்டை கட்டாயப்படுத்தி சோனியரின் கணக்கை திறக்க செய்து கவச வண்டியிலேயே தப்பி சென்றிருக்கிறார்களா? சாத்தியமுள்ள எல்லா வழிகளிலும் சோஃபியா நெவ்யூ இதில் எதிலேனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று நம்புவதில் கோலட்டிற்கு பிரச்சனை இருந்தது. சமையல் அறையிலிருந்து மற்றொரு ஏஜென்ட் பெக்கேவை நோக்கி கத்தினான். கேப்டன், டீப்பிங் ஸ்பெஷல் நம்பருக்கு முயற்சி செய்தேன். இப்போது லேபோர்ஹோ விமான தளத்தில் அவர்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். சில கெட்ட செய்திகள். 30 நிமிடங்களுக்கு பின்னர் பெக்கே அங்கிருந்து புறப்பட்டு சாட்டுவில்லைவை விட்டு வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். லே போர்ஹே விமானத்திற்கு அருகே டீப்பிங் தனியார் ஜெட் விமானம் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த விமானமும் அரை மணி நேரத்திற்கு முன்பாக அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. தொலைபேசி இணைப்பில் இருந்த போர்ஹே விமானத்தள பிரதிநிதி அந்த விமானத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள், அது எங்கே போனது என்பது பற்றி விவரங்கள் தனக்கு தெரியாது என்றான். அந்த புறப்பாடு திட்டமிடாதது ஒன்று. விமானம் புறப்படும் திட்டம் ஒன்றும் அப்போது இல்லை. மிகவும் சட்டத்திற்கு புறம்பானது. இந்த சிறிய விமானத்தளத்தில் கூட முறையான நெருக்கடி கொடுத்ததால்தான்
தேடும் கேள்விக்கான விடை கிடைக்கும் என்பதில் பெக்கே உறுதியாக இருந்தார். லெப்டினன்ட் கோலட் என்று கத்திய பெக்கே கதவை நோக்கி நடந்தார். இங்கே உங்களை பிடிஎஸ் பொறுப்பாளராக நியமித்ததை தவிர வேறு வழியில்லை. மாற்றத்திற்கு ஏதேனும் வழி காண முயற்சி செய்யுங்கள் என்றார்.